ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எஸ்ஆர்பி ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு அது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி வந்து அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த காலி பணியிடங்களுக்கான எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் வந்து நடந்துச்சு. அந்த எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிவி லிஸ்ட்ல வந்து உங்களோட நம்பர் வந்து இருந்தால் மட்டுமே நீங்க இன்டர்வியூக்கு வந்து போக முடியும். சோ உங்களுடைய நம்பர் வந்து சிவி லிஸ்ட்ல வந்து வந்திருக்கா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது, அப்படி வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எடுத்துட்டு போகணும், இன்டர்வியூ வந்து எதை பேஸ் பண்ணி வந்து நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரான ஒரு கைடா தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எஸ்ஆர்பி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்பி தரப்புல இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் இந்த காலி பணியிடங்களுக்கு வந்து அக்டோபர் 5ஆம் தேதி எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடத்துனாங்க தமிழகம் முழுவதும். அந்த எக்ஸாமினேஷன் எல்லாருமே நல்லபடியா மார்க் எடுத்து ரிசல்ட்டுமே வந்து வெளியிட்டாங்க. இப்போ இந்த ரிசல்ட் வெளியிட்ட தருணத்துல இப்போ ரீசெண்டா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நேத்து டேட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. அதுக்கான நம்பர் லிஸ்ட் அப்படிங்கிறது சிவி லிஸ்ட்டா வந்து உங்களோட நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்க எக்ஸாம் ஹால் டிக்கெட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை இந்த பிடிஎஃப்ல போட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ண ஆப்ஷன் போகும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க உங்களோட நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு வந்து சர்ச் பண்ணுங்க. சப்போஸ் வந்து உங்க நம்பர் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர்ல வந்து காட்டும். நம்பர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் நீங்க நெக்ஸ்ட் வந்து நாங்க சொல்லக்கூடிய இந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் வந்து இல்ல அப்படின்னா தயவு செய்து நீங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் போயிடலாம். ஏன்னா செகண்ட் சிவி லிஸ்ட் வந்து வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. ஏன்னா இதுல வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த டிஎன்பிசி மாதிரி வந்து செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்லாம் உங்களுக்கு வந்து நடத்த மாட்டாங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து டைரக்டா நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு சிவி லிஸ்ட் மட்டும் தான் வந்து வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சிவி லிஸ்ட்ல அவங்க சொல்ல வர பேசிக் விஷயம் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்க போறோம். அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலி வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா அட்மிட் ஆயிருக்கீங்க. அதாவது பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு நீங்க வந்து ஒரு தற்காலிகமாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு போஸ்டிங் அப்படின்னா அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங், அதாவது கோஆபரேட்டிவ் இன்ஸ்டியூட்ல வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் இந்த மாதிரி இடத்துங்கள்ல காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு உண்டான பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறது வந்து நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது எந்த டேட்ல நடக்குது அப்படின்னா 15/11/2025 அதாவது டெட் எக்ஸாம் வந்து நடக்க போகுது இல்லையா, பேப்பர் 1 அன்னைக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்க போகுது. எங்க நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் ஓகே, ஒரே இடத்துல சென்னையில மட்டும்தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சிஐடி கேம்பஸ் தரமணி சென்னை 6,113. சரிங்களா? இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்வியூ வந்து நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட மாட்டாங்க. முதல்ல பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு பிசிக்கலா வந்து உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்றதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஏதாச்சும் நீங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்க, கவர்மெண்ட் ஏதாச்சும் நீங்க ஏமாத்துற விதமாகவோ இல்ல வேற ஏதாவது மிஸ்யூஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனே நீங்க வந்து வெளியில வந்துருவீங்க. அடுத்து இன்டர்வியூக்குள்ள வந்து போக முடியாது. சரிங்களா? அதனால நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணீங்களோ அதே டாக்குமெண்ட் தான் நீங்க நேரடியா போகும்போது உங்ககிட்ட வந்து இருக்கணும். நீங்க வந்து கொஞ்சம் மாறி போச்சு இல்ல வந்து நாங்க வந்து இல்லாத டயத்துல இப்ப இருக்கிற மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி நீங்க கான்செப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து அப்செட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிசிக்கல் சர்டிபிகேட் மோட் வந்து மேனுவலா வந்து பேக் எண்ட்ல வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்க சர்டிபிகேட் எல்லாமே செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஹாலுக்குள்ள வந்து அலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால டைம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னைக்கு வந்து போற மாதிரி இருக்கும். இந்த பட்டியல உங்களோட நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா இப்பவே நீங்க வந்து இன்னைக்கே ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ புக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வந்து போறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பா நாங்க வந்து எக்காரணத்தை கொண்டு போஸ்ட் மூலியமா நாங்க வந்து உங்களுக்கு அழைப்பான லெட்டர் வந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் நாங்க வந்து உங்களுக்கு தகவல் தெரிவிப்போம். யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் மட்டும்தான் வந்து நாங்க அப்டேட் பண்ணுவோம். போஸ்ட் மூலியமா அனுப்ப மாட்டோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அதனால எங்க வீட்டுக்கு போஸ்ட் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் ஃபைனலா அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல கண்டிப்பா நம்பர் இருக்கிறவங்க போயிட்டு வந்து அட்மிட் ஆகுங்க. ரெண்டாவது வந்து செகண்டா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நாங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. நீங்க பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு போனாதான் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களை வந்து அட்மிட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க.
ஸோ அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஏஜுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து வேணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ப்ரூஃப், கோஆப்பரேட்டிவ் ட்ரைனிங்க்கு நீங்க முடிச்சதுக்கு உண்டான ப்ரூஃப், ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம், டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். இன்டர்வியூக்கு வந்து வித்தவுட் ஃபெயில், அதாவது நீங்க போகாம வந்து இருந்துராதீங்க அப்படிங்கறதான் இவங்க வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, இப்போ இதெல்லாமே வந்து தெரிஞ்சாச்சு. இப்போ இன்டர்வியூல வந்து எதை பேஸ் பண்ணி ப்ரோ இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களே வந்து நோட்டிபிகேஷன்ல கிளியரா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது அறிவிக்கப்பட்டுள்ள காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை போல் 2 மடங்கு விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுவார்கள். அது என்ன ப்ரோ 2 மடங்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற வந்து பார்க்கணும். ஸோ இப்போ லைக் வந்து டோட்டல் வேகன்சிஸ் அப்படிங்கிறது 377 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது என்னென்ன எவ்வளோக்கு யார் யாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத இந்த 377 வேகன்சிஸை ஜெனரலுக்கு வந்து 116, பிசிக்கு வந்து 99, பிசி முஸ்லீமுக்கு வந்து 13, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 74, ஆதி திராவிடர் அதாவது வந்து எஸ்சிக்கு வந்து 56, எஸ்சி ஏக்கு வந்து 12, எஸ்டிக்கு வந்து 4. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னடைவு காலிப்பணியிடங்கள் சொல்லிட்டு பிசி டிஏபி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் சொல்லுவாங்களே அவங்க. அந்த மாதிரி எல்வினா அந்த லொக்கோமோட்டர் இந்த மாதிரி கேட்டகரி, அதாவது அவங்க உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டானது ஒரு 3 அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ நடத்தி அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த 377 வேகன்சிஸ் வந்து நிரப்புறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து நடத்துறாங்க. அப்ப இந்த 2 மடங்கு அப்படின்னா ஒரு காலி பணியிடத்துக்கு 2 பேரை வந்து கூப்பிடுறதா வந்து சொல்லிட்டாங்க. அதாவது 1:2 ரேஷியோ அடிப்படையில தான் உங்களுக்கு நாங்க வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. அதனால ஒரு வேலைக்கு வந்து 2 பேரை கூப்பிடுவாங்க. அதை நீங்க பாத்துக்கோங்க. எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மாநில ஆள் சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முக தேர்வில் தங்களது சொந்த செலவில் தான் நீங்க வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க 15ஆம் தேதி சென்னைக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் மணி, உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஷன்ல தான் நீங்க வந்து போகணும். எக்காரணத்தை கொண்டும் எஸ்ஆர்பி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் நடைமுறையில் உள்ள அரசாணைப்படி உள்ள இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலும் நேர்முக தேர்வில் வந்து அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அதாவது நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் அடிப்படையிலையும் இப்ப கவர்மெண்டோட அரசாணை கெஜெட்ல வந்து என்ன அரசாணையில் என்ன அப்டேட் பண்ணிருக்காங்களோ அந்த அப்டேட் படி தான் வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அண்ட் இன சுழற்சி அடிப்படையில தான் வந்து இந்த ஒரு இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர் பட்டியலில் மாநில ஆள் சேர்ப்பு நிலையத்தில் இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வெளியிட்டாங்க. சரிங்களா? ஓகே, இதுல வந்து இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் நாங்க வந்து தகவல் வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து வந்துரும். சோ நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வரும் விண்ணப்பதாரர்களிடம் அவர்கள் எந்த சங்கத்திற்கு எந்த வரிசையில் ஒதுக்கீடு செய்யப்பட விரும்புகிறார்கள் என்று முன்னுரிமை வந்து விருப்பம் ஆப்ஷன் பெறப்படும். உங்ககிட்டே வந்து கேட்பாங்க எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு அதை நீங்க வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லிடலாம். நேர்முக தேர்வு முடிந்த பின்னர் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களை கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் போது விண்ணப்பதாரர்கள் தெரிவித்த முன்னுரிமை பெற்ற மதிப்பெண் மற்றும் வகுப்பு வாரி இன சுழற்சி கவனத்தில் வந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வுக்கான மதிப்பெண் மற்றும் நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண் முறையே 85.15 என்ற ரேஷியோ அடிப்படையில் நாங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதன் மூலியமா அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து பாயிண்ட். சோ நீங்க நல்லபடியா வந்து இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு பட்டியல்ல வந்து யாரோட நம்பர்ஸ்லாம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கும். ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. சோ உங்களோட நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.